அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது, நாளைய தினம் காலை நாம் வெறும் வயிற்றில் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். மற்ற நாட்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் நாளைய தினம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் சித்திரகுப்தர் அவதரித்த ஒரு திருநாள். நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை கொஞ்சம் கூட தவறாமல் உள்ளது உள்ளபடியே எழுதக்கூடிய ஒருவர் தான் சித்திரகுப்தர். யமதர்மராஜாவோட உதவியாளராக இருக்கக்கூடியவர். பொதுவாகவே இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் நாம் புனித நதிகளில் நீராடி நம்முடைய பாவத்தை எல்லாம் கரைத்து அதன் பிறகு இறை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஸோ அந்த வகையில் நம்ம எப்படி மாசி மகம், அந்த மகம் நட்சத்திரத்தில் புனித நீராடுறோமோ அதே போலவே நாளைய தினமும் நாம் நம் வசிக்கும் இடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய புனித நீர் நிலைகளில் நீராடி நம்முடைய பாவத்தை போக்குவது அப்படிங்கிறது சிறப்பு. அப்படி இல்லாதவங்க நம்ம வீட்டிலேயே நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சில பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலம் அதே புண்ணியத்தை நாமும் பெறலாம். ஒவ்வொரு சிறப்பான நாட்கள் வரும்பொழுதும் நம்ம இதை மாதிரியான ஒரு பதிவை போடுறது வழக்கம். உங்களில் பல பேர் எரிச்சல் அடையவும் செய்வீர்கள். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்பொழுதும் இதை மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். நிறைய பேர் நாளைய தினம் விரதம் இருப்பாங்க. சித்ரா பௌர்ணமியில விரதம் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டினாலும் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு சில பேர் விரதம் இருப்பாங்க. சில பேர் அமாவாசைக்கு பித்ருக்களுக்காக விரதம் இருப்பாங்க. சில பேர் ஏகாதசி விரதம் இருப்பாங்க, சஷ்டி விரதம் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு விரதம் இருக்கிறதுலாம் சரி வராது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படி இருக்குது. யாருக்குமே உடம்புல போதுமான அளவு தெம்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாத்துலேயும் பூச்சி கலப்படம் அப்படிங்கிறது இருக்கிறதால அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு இருந்த அந்த எனர்ஜி ஸ்டாமினா இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு இருப்பதில்லை. அதனால் இருக்கிற உடம்பையாவது நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது கிடையாது. விரதம் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தவும் ஒருமுகப்படுத்தவும் நம்முடைய உடலை சுத்தப்படுத்தவும் தான் நாம் அந்த ஒரு நாள் சாப்பிடாம அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு லீவ் விடுறோம். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அதெல்லாம் எங்களுக்கு இருந்தோம்னா மயக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் அந்த விரதம் இருப்பதற்கு பதிலாக அட்லீஸ்ட் வெறும் வயிற்றுல நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வெறும் வயிற்றுல இந்த ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி குடிப்பீங்களோ அல்லது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்களோ அல்லது சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தாராளமாக செய்யலாம். நாளை நாம் குளிக்கின்ற தண்ணீரில் நம்ம அவசியம் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துளி கல்லுப்பு. அதற்கு ஈடு இணையான பொருள் வேற எதுவுமே இல்லை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்குவதற்கு அந்த கல்லுப்பை விட வேற நல்ல பொருள் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நீங்கள் பன்னீர் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். இதை நாம் சேர்ப்பதன் மூலம் நம்ம ஒரு புத்துணர்ச்சி பெற்ற நபராக மாறிவிடுவோம். ஸோ நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய அனைத்து வழிபாட்டிலையும் நமக்கு மனசே ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். நேர்மறை எண்ணத்தோடு நாம் நாளை செயல்படுவோம். ஸோ இந்த பொருளை ஏதாவது ஒன்றாவது நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிற ஒரு நாள் பல பேரை நாம் வழிபடணும். சிவபெருமான்ல ஆரம்பித்து சந்திரன் வழிபாடு செய்யணும், சித்திரகுப்தர் வழிபாடு செய்யணும், சக்தி வழிபாடு செய்யணும். சில பேர் அபிராமி வழிபாடு செய்வாங்க, சத்யநாராயண பூஜை, லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை, குலதெய்வ பூஜை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை விஷயங்களையும் நாம் செய்வதற்கு முன்பு நம்ம எப்படி பூஜை சாமான்லாம் கிளீன் பண்ணுறோம், வீடை துடைக்கிறோம், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறோம், அதே போலவே நம்முடைய மனதையும் நிறைய அழுக்குகள் தேங்கி இருக்கும். நம்மளையும் ஒரு புதுப்பிக்கும் வகையில் தான் இந்த ஒரு புத்துணர்ச்சி குளியல் நாளைக்கு நம்ம அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக நாம் நாளை காலையில் உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நாளை காலையில் நீங்கள் எழுந்ததும் உங்களுடைய வலது உள்ளங்கையை பாருங்க. அதே போலவே கொல்லைப்புற கதவு இருக்கும் பட்சத்தில் கொல்லைப்புற கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு முன்கதவை நீங்கள் திறங்க. முன்கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமியே வருக, அஷ்ட ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் உச்சரிக்கலாம். நல்லா தண்ணீர்லாம் தெளித்து உங்களுடைய நிலைவாசலை நாளைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அலங்காரம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு லக்ஷ்மியோட அருள் கிடைக்கும். மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வைத்து
வைத்து அலங்காரம் பண்ணுறது, அதை மாதிரி நிலைவாசல்ல மாவிலை, வேப்பங்கொத்து இதெல்லாம் வந்து நம்ம கட்டி விடுறது, தோரணமாக கட்டுறது, எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி நிலைவாசல் வலதுபுறம் இடதுபுறம் 2 பக்கமும் வைக்கிறது, இப்படிப்பட்ட பல விஷயங்களை நாளைக்கு நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நிலைவாசல் தீபம் நாளைக்கு காலையிலையும் நீங்கள் ஏற்றலாம், அல்லது நாங்கள் வேலைக்கு போகிறோம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நாளை மாலை நேரத்துலையும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் உங்கள் நிலைவாசலில் ஏற்றி வைக்கணும். மற்ற நாட்களில் நீங்கள் ஏற்றுகிறீர்களோ இல்லையோ, நாளை நிலைவாசலில் பௌர்ணமி தீபம் அவசியம் நீங்கள் ஏற்றுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பல மாத பௌர்ணமிக்கு நான் அந்த தீபம் ஏற்றும் முறை போட்டிருக்கிறேன். நீங்கள் அதையே கூட பின்பற்றி நாளைக்கும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இப்போது நீங்கள் அதை மாதிரி நம்ம சொன்ன பொருள்களை போட்டு குளிச்சுட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம், நீங்கள் குளிச்சுட்டு உச்சரித்தாலும் உச்சரிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உச்சரிக்கலாம். ஆனால் நீங்கள் பச்சை தண்ணி கூட குடிச்சிருக்கக்கூடாது. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சித்ராயை நமக, ஓம் சித்ராயை நமக, ஓம் சித்ராயை நமக. இப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறையோ அல்லது உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுதோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த ஒரு வரி நாளைக்கு உச்சரிப்பது அவ்வளவு நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். ஏன்னா ஓம் சித்ராயை நமக அப்படிங்கிறது அம்பிகையோட அருளையும் சந்திரனோட அருளையும் சித்திரகுப்தனுடைய அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக தரக்கூடியது. சித்திரகுப்தன் அவதரித்த திருநாளில் அவரை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம காலையில் சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பாவ கணக்கில் அவர் குறைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பாவ கணக்குகளை அவர் குறைக்க மாட்டார். நம்முடைய புண்ணிய கணக்குகளை நாம் வந்து ஏற்றிக்கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை, மன தெளிவை நமக்கு அவர் காட்டுவார். அதுதாங்க நடக்கும். அந்த வகையில் நம்ம புண்ணியம் செய்வதற்கு நிறைய விஷயங்களில் நம்மளே நாம் ஈடுபடுத்தி கொள்வோம். குறிப்பாக நாளைக்கே நீங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நோட்டு, பேனா அல்லது ஒரு நோட்டு, ஒரு ஜாமெட்ரி பாக்ஸு ஏதாவது உங்களால் முடிந்ததை நீங்கள் நாளைக்கு தாராளமாக தரலாம். அப்படி தரும் பொழுது நம்முடைய புண்ணிய கணக்கு அதிகமாகும். பாவம் செய்வதற்கு நம்முடைய மனம் போகாது. சரிங்களா? இதுதான் அந்த சித்ரா பௌர்ணமியோட மகத்துவம். சித்திரகுப்தன் இந்த வகையில் தான் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை மாற்றி எழுதுவார்னு இந்த வகையில் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மிக அற்புதமான ஒரு நாள். நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. தயவு செய்து இந்த பதிவை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.